இந்த சிஏஏ பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பெர்சிக்யூட்டட் அங்கே இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். நம்ம வந்து இந்தியா வந்து ஹிந்து கண்ட்ரின்னு டிக்ளேர் பண்ணல, ஆனால் ரிப்பப்ளிக் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கவங்க யாரு? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். அங்கே துன்புறுத்துறாங்க, அங்கே வந்து ரிலீஜியஸாக வந்து நீங்கள் வந்து உங்களை டார்கெட் பண்ணி உங்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, ஏதோ நடக்குது அப்படின்னா நீங்கள் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வரீங்க இந்தியாவுக்கு. உங்களுக்கு என்ன சொல்கிறோம், 11 வருஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிஏஏல 5 வருஷமா கொண்டு வந்திருக்கோம். இப்ப ஒருவேளை அங்கிருந்து ஒரு முஸ்லீமே இங்க ஓடி வராரு வந்து அவர் ஒன்றும் கொண்டுட மாட்டாங்க. அவர் 11 வருஷம் இருக்கணும். அவுட் பேஷண்ட்டுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட், ஐசியூல போறோம் ஒரே ட்ரீட்மெண்ட், ஐசியூல இருக்க சத்துப்படுவான். அவன் ஆல்ரெடி நொந்து நூடுல்ஸ் ஆகி அடிபட்டு மிதிப்பட்டு தான் இந்தியாவுக்கு வரான். யாரு? இந்துக்களா இருந்தாலும், சீக்கியர்களா இருந்தாலும், புத்திஸ்டா இருந்தாலும், கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும். நீங்க என்ன சொல்றீங்க, பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லீம்ஸ் ஏன் சார் நீங்க வந்து நீங்க உடனடியாக சிஏ கொடுக்க மாட்டேன்றீங்க? 5 வருஷத்துக்கு கொடுத்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாகிஸ்தானுக்கு நேம் இந்தியான்னு மாத்திடுவோம். இந்தியா பிரச்சனையாவே இருந்துட்டு போங்க எல்லாருமே. அதை ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா?